ஐயோ எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறது. அயன் பண்ண அழகான ஜிப்பா கசங்கி போயிடும் போல் இருக்கே. ஐயோ மாதவி, ஓப்பன் த டோர், கதவை திறமா. ஏங்க என்னங்க பிரச்சனை? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் குளிச்சுட்டு வர வேண்டாமா? அதுக்குள்ள எத்தனை தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க? மை டியர் மாது, நாம போறது சேட்டு வீட்டு கல்யாணம்மா. அங்க பாதுஷா குலாப் ஜாமுன் அப்படியே கும்தாவா இருக்குமா. அது மட்டுமா காஜு கட்லி ரசகுல்லான்னு பல வகையா இருக்கும். இனி அடுத்த அந்த ஸ்வீட் எல்லாம் எப்ப நான் சாப்பிட போறேன்னு எனக்கே தெரியலையம்மா. பல மாசம் ஆகலாம். அதனால அவசர அவசரமா சீக்கிரமே நான் ரெடியாகி வந்து உட்காந்துருக்கேம்மா. நீ என்னடா இன்னும் குளிச்சுட்டு உட்காந்துருக்க? இது நியாயமாம்மா? சொல்லுமா. ஏங்க ஆம்பளைங்க மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு உடனே கிளம்பி வர முடியுமா? சும்மா ரெடினா லேடிஸ் கிளம்பி வந்துட முடியுமா? எனக்கு ஹேரை ரெடி பண்றதுக்கே 5 நிமிஷம் ஆகும். நான் இன்னும் குளிக்கவே இல்லைங்க, அதுக்கே 15 நிமிஷம் ஆகும். இன்னும் 15 நிமிஷமா? ஆமா. முதல்ல வாயை மூடுங்க, தொணன்னு பேசிக்கிட்டு. நான் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகுறதுக்கு 1/2 hour ஆகும். என்னம்மா இப்படி சொல்ற? அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அது வரைக்கும் போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் மட்டும் அப்புறம் தனியா கிளம்பி கல்யாணத்துக்கு போயிடுவேன். நீங்க வர முடியாது, பரவாயில்லையா? இப்படி எல்லாம் நீ முடிவு எடுக்க கூடாதுமா. ஆமா, ஏற்கனவே என் வயித்துல நானு பெங்காலி ஸ்வீட்ஸ்க்கு இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேம்மா. இந்த வாய் ஸ்வீட்ஸை வரவேற்க காத்துட்டு இருக்குதுமா. ஆமா, இங்க பாரு, 1/2 hour தானே. உனக்காக நான் 1 hour கீழே வெயிட் பண்ண டார்லிங். நீ மெதுவா கிளம்பி ஸ்லோ மோஷன்ல கீழே வா டார்லிங். ஐ அம் கோயிங் டு டவுன் ஹால். யூ கம் வெரி வெரி ஸ்லோலி. அந்த பயம் இருக்கணும். பயம்தான் பாடி ஃபுல்லா இருக்கேம்மா. நீ என்ன வேணா திட்டு, ஆனா மெதுவா திட்டு. வெளியில யாருக்கும் கேட்டக்கூடாது. லாக் பண்ணிக்க டார்லிங். என்ன அமெரிக்க சகல இங்க கொண்டிருக்கு அப்படின்னு வேடிக்கை பட்டிருக்கு. பாப்போம். மிஸ்டர் அமெரிக்கா, எந்நேரம் லேப்டாப் கையுமாவே இருக்கீங்களே, இதை கீழே இறக்கி வைக்கவே மாட்டீங்களா? எந்நேரம் வேலைன்னு இப்படி வேலையிலேயே இருக்கீங்களே. என்ன செய்யறது ப்ரோ? 2 கம்பெனியை மேனேஜ் பண்ண வேண்டாமா? அதான் பார்த்து சகல, ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போகும்போது லேப்டாப்போட போயிடாதீங்க. சுரேகா சுள்ளுக்கு எடுத்து விட்டுருவா, ஜாக்கிரதை. போங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னது வெக்கத்தை பாரு, வெக்கதை. அப்புறம் அமெரிக்கா, என் ஓனர் எனக்கு கீழே இருக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் போறேன், நீங்க வேலையை கண்டிப்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல மட்டும் 10 ரூபா. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? லாக் ஆகியிருக்கு. இந்த சமயம் ரிமோட் கார் வேற கையில இல்லையே. ஆனா இந்த மாதவி ட்ரெஸ் மாத்துறத எப்படியாவது பார்க்கணும்னு இந்த மனசு துடிக்குதே. இப்ப என்ன பண்றது? என்ன சார், அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா ஒரு விளையாட்டு. விளையாட்டா? என்ன சார், என்ன அப்படி விளையாட்டு? அது நானும் சுரேகாவும் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். ஓ, ஐஸ் பாய் விளையாட்டா? ஆமா, சுரேகா ஒளிஞ்சிட்டு இருந்தா, நான் அவளை கண்டுபிடிக்கணும். உள்ள இருக்காளான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. சரி சரி, நீங்க விளையாடுங்க. சேட்டுஜி,
मैरिज की आई एम वेटिंग की मेरा ड्रेस रेडी है ओके जी मेरा वाइफ माधवी लड़की மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஜி ஆவோ ஜி நந்தினி நான் அந்த பஜன்லால் செட்டுட்ட ஹிந்தியில பேசிட்டு இருக்கேன் அது உனக்கு ஒன்றும் புரியாது நீ கிளம்பு 1 மினிட் கே இங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கேன் நீ ஏமா இன்னும் நிக்கிற अच्छा 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 है कभी कभी दिल से अच्छा बाहर के क़यामत से क़यामत तक कुछ कुछ हाथ तक है एक दूजे के लिए अंग गुलाब जामुन रेडिया है काजू कटली बादशाह அண்ணா காலையிலேயே தேவையானதெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுல்ல மறுபடியும் என்ன கத்திரிக்காய் துவையல் ஏற்கனவே சிலிண்டர் கட்டுப்பாடா இருக்கு மறுபடியும் எதுக்கு இந்த வேலை சரி தள்ளுங்க நான் பண்றேன் ஏத்தா ஏதோ போனா போதுன்னு காய்கறி நறுக்க விட்டா திருப்பி சமையல் சமைக்கலான்னு வந்து ஏன் வேலைக்கு உழ வைக்கலான்னு பாக்குறியா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல நீங்க வந்த வழியை அப்படியே யூட்டன் போட்டு அதான் படிக்கட்டு ஏறி ஓடிக்கிட்டு இருங்க ஐயா ரொம்ப தான் இது பண்ணாதீங்க அதான் சூர்யா சார் இல்லல்ல அப்புறம் என்ன இங்கே வரு இந்த கல்யாணம் வாக்கு கொடுக்க மாட்டான் கொடுத்துட்டா அந்த வாக்க மீற மாட்டான் நான் சின்னையாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நீங்க எதுவும் சொல்ல வேணாம் குட் பை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகே अच्छा अच्छा बहुत अच्छा मैंने प्यार किया माय वाइफ कमिंग किया நீ கட் பண்ணி சேட்டு ஜி அப்புறம் பேசலாம் சேட்டு ஜி மை வைஃப் ஆவோ ஜி எடுத்து போய் பாபு பஜ்ஜி அங்க வந்து சாப்பிட்டே பேசுவோம் நான் ரெடி ஆயிட்டேன் போலாமா ஐயோ அட போமா நல்ல வேளை இப்போவாது வந்த நீ கிளம்புற வேகத்தை பார்த்தா நாம ரிசப்ஷனுக்கு போகல முதல் வருஷம் கல்யாண நாளுக்கு தான் போய் சேர்ந்திருப்போம் சரி சரி போலாம் போயிருக்குமா கல்யாணம் ஆமா நாங்க 2 பேரும் டின்னருக்கு இப்ப வர மாட்டோம் புரியுதா அம்மா கிட்ட சொல்லிடு ஓகேயா சரிங்கம்மா நான் சொல்லிடுறேம்மா நம்ம போலாம் வாங்க क्या कल्याण जी मेरा रिसेप्शन को बोइंग नाइट टिफिन नहीं के புரியுதா ஜி குலாப் ஜாமுன் அங்க வெயிட்டிங் है बाय बाय है அவனுக்கு புரிஞ்சிருக்கு நீ போமா ஜாவோ ஜாவோ बाय कल्याण जी சரி சரி இதுல ஹிந்தி வேற जल्दी जल्दी சீக்கிரம் வாங்க. சுரேகா ஜி என்ன 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க ஐயோ சுரேகா ஜி போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுமா திரும்ப வந்ததும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே சும்மா ஏன் மாதவி ஜி ஏய் மறந்துட்டியா நாளைக்கு மெட்டில்டாவோட கல்யாணம் இன்னைக்கு ரிசப்ஷன்ல அதுக்கு தான் கிளம்பிட்டோம் ஐயோ மறந்தே போயிட்டேன் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் சேர்ந்தே போயிடலாம் ஏன் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணது பத்தாதா இன்னும் அந்த குலாப் ஜாமுனுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் ஓ பண்ணுறேன் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க குச்சு சும்மா இருக்கு ஜி ஏய் வாங்க போற நீ அதான் நாங்க எல்லாம் போறோம்ல நீ எதுக்கு இப்பாங்க என்னக்கா மெட்டில்டா எனக்கும் தானே ஃப்ரெண்டு ஏய் ஃப்ரெண்டோ இல்லையோ நீ நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு வெளியில எல்லாம் போக கூடாது சமத்தா நீ வீட்லயே இரு புரியுதா ஏங்கா நிச்சயதார்த்தம் முடிஞ்சா ஜெயில போட்டுருவீங்களா ஆமா கல்யாணம்னாலே ஆயில் தண்டனை தானே இது ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம்டி அதான் நாங்க போறோம்ல உனக்கும் சேர்த்து நாங்களே அவளுக்கு விஷ் பண்ணிடுறோம் சுரேகா ஜி சரியா ஓகேவா உனக்கு சேர்த்து நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா அவ கேட்டாளா கேட்டாலும் கிடைக்காதுமா போங்க ஓகே போயிட்டு ஜாவோ வரேன் ஜாவோ ஜல்தி ஜாவோ போங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னத்தா என்ன இவ்வளவு தீவிரமா யோசிக்கிறியா இங்கே வரு அவங்க எப்பவுமே டின்னர் போற ஆளுங்க தானே இதுல என்ன இருக்கு